பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, என்னையும் என் குடும்பத்தையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மாதாவே, உமது பரிந்துரையின் வல்லமையினால் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, அற்புதத்தின் நாளாக, கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையினால் எல்லா நலமும் வளமும் பரிபூர்ணமாக வெளிப்படும் மகிமையும் மாட்சியும் நிறைந்த விடுதலை நாளாக மாறும்படி பரிந்து பேசும் அம்மா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் உள்ளத்திலே எழுப்புகிற எல்லா வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் கனிவாக பதில் தந்து உங்களை சிறப்பாக வழிநடத்துவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்பொழுது ஆண்டவருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு தேவையான எல்லா விடுதலையையும் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு சிறப்பான வாக்குறுதி. இந்த பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய மனதில் இருக்கிற கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உடல் நோய்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். வாசிக்கலாம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எசையா தீர்க்கதரிசியானவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், அவருடைய வேதனை நிறைந்த அந்த சிலுவை பாதையின் அந்த பாடுகளை எல்லாம் அவர் தீர்க்க தரிசனமாக, இறைவாக்காக அவர் முன்னறிவிக்கிறார். இந்த பகுதியை இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசியான எசையா எழுதுகிறார். இயேசு இந்த உலகத்தில் வருகிறார். வருகிற இயேசு நம்முடைய குற்றங்களுக்காக அவர் தண்டிக்கப்படுகிறார், நம்முடைய பிணிகளை அவர் சுமக்கிறார், நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று அவர் ஒரு உன்னதமான தரிசனத்தின் மூலம் இந்த இறைவார்த்தை பகுதியை வெளிப்படுத்துகிறார். இந்த நாளிலே நமக்காக ஆண்டவர் தந்த இந்த வேத பகுதியை தியானிக்கும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் ஒரு இன்பமான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு நலமான, ஒரு வசதி வாய்ப்புள்ள, ஒரு அதிகாரமுள்ள, ஒரு ஆளுகை தன்மை உள்ள ஒரு பயணத்திலே நாம் இருக்கிறோம். அதில் எல்லா மனிதர்களும் நம்மோடு பயணிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் வசதியாக இருக்கிறீங்க, நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கீங்க,
நீங்க இந்த உலகத்தில் உள்ள மேன்மையான காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறீர்கள். இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த உலகம் உங்களோடு எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் பயணித்து கொண்டே இருக்கும். இது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். அரசியலாக இருக்கலாம், சினிமா உலகமாக இருக்கலாம், இல்லை என்றால் விளையாட்டு உலகமாக இருக்கலாம், செல்வாக்கை சம்பாதிக்கிற பண உலகமாக இருக்கலாம், பெயர் புகழுக்காக காத்திருக்கிற உலகமாக இருக்கலாம். ஒவ்வொன்றிலுமே ஒரு கூட்டம் எப்போதும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இல்லாமை, இயலாமை, பலகீனம், தோல்வி இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தனிமை, துயரங்கள், விரக்திகள், வேதனைகள் என்று பலவிதமான ஒரு இருள் சூழ்ந்த கார் இருளின் மத்தியில் அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு எந்த மனநிலைமையில் நாம் இருக்கிறோம்? நம்ம குடும்பத்தில் எத்தனையோ நேரங்கள் ஒரு கைவிடப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம். கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் சந்தித்து வரும் பொழுது எல்லாரும் நம்மை மறந்து போன, எல்லாரும் நம்மை புறக்கணித்த ஒரு பரிதாப நிலைமையை நாம் பெற்றிருக்கலாம். ஒரு பலவீனமான அனுபவத்தின் மத்தியிலே வரும் பொழுது எனக்குன்னு யாருமே இல்லையே என்று மனதிலும் உடலிலும் ஒரு பரிதவிக்கிற நிலையோடு வந்திருக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் வந்திருந்தாலும் நிச்சயமாக இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். உங்களுக்கு தேவையான எல்லா சுகத்தையும் நலத்தையும் ஆண்டவர் பரிபூர்ணமாய் தருவார். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இந்த பகுதியை வாசித்து 3 பகுதிகளாக பிரித்து கொள்ள விரும்புகிறேன். முதல் பகுதி, நம்முடைய குற்றங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க கல்வாரி சிலுவையை நோக்கும் பொழுது, கல்வாரி சிலுவையை நோக்கி உங்கள் கண்களை பதிக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் தெளிவாக தெரிய வேண்டும். இந்த சிலுவையில் தொங்க வேண்டியவர் இயேசு அல்ல. இயேசு அல்ல. யார்தான்? நான் தான். நாம் ஒவ்வொருவரும் சிலுவையில் தொங்க வேண்டியவர்கள். நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய அநீதிகள், இவைகளுக்காக நாம் ஒவ்வொருவருமே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய குற்றத்துக்காக, என்னுடைய குற்றத்துக்காக ஆண்டவர் தண்டிக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் பங்கு போடுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. உங்களுடைய சொத்து, உங்களுடைய உடைமை, நீங்க சேர்த்து வைத்திருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் பங்கு போடுறதுக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி கேளுங்க, உங்களுடைய குற்றங்களை, உங்களுடைய பாவங்களை, நம்முடைய பாவங்களை யாராவது நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு யாராவது முன் வருவாங்களா? அப்படின்னா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, முன் வர மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரும் யாருடைய குற்றத்தையும், யாருடைய எந்த பாவத்தையும் தன் மீது சுமந்து கொள்வதற்கு தயாராகுவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த ஒரு மனிதன் குற்றம் செய்யும் பொழுது அந்த குற்றம் என்ன செய்கிறது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நாம் செய்திருக்கிறோம், பல காரியங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு வயது கூடிக்கொண்டே போகுது. நம்ம ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் மாறுகிறோம், இடம் மாறுகிறோம், ஊர் மாறுகிறோம், மனிதர்களை கூட மறந்து விடுகிறோம், மனிதர்களை கூட நம்முடைய வாழ்க்கையில கடந்து செல்லுகிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் மறப்பதில்லை. என்ன தெரியுமா? நம்முடைய குற்றங்கள்
நமக்கு மறப்பதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய குற்றம் என்பது எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய கண் முன்பாக அது இருக்கிறது. ஆமென். வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 51 அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். திருப்பாடல் சங்கீதம் 51 3வது வசனம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என்னுடைய குற்றங்கள் என்னுடைய பாவங்கள் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாருமே ஆண்டவரை நம்புகிறோம், கடவுளை தேடி வருகிறோம், வேதாகமம் வாசிக்கிறோம். ஆனால் அநேகருடைய இருதயத்தில் என்ன இருக்கு தெரியுமா? நம்முடைய குற்றப்பழி உணர்வு நம்ம முன்னால இருந்து நம்மை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு கொஞ்ச காலத்திற்கு முன்பாக திருநெல்வேலியில் ஒரு உபவாச கூட்டம் நடத்தும்படி கடந்து சென்றிருந்தோம். ஒரு பகல் நேர ஒரு தியானம். அப்போ அந்த தியானத்துக்கு போயிருந்த பொழுது அந்த தியானத்தை முடித்தேன். நல்லா கவனிக்கணும். பகல் முதல் அமர்வை முடித்தோம். முடித்தவுடனே அங்கே உள்ள மக்களுக்கு கொஞ்சம் கஞ்சி, நோன்பு கஞ்சி கொடுத்தாங்க. அப்போ அந்த கஞ்சி கொடுக்கும்படி போயிருந்த பொழுது அப்போ நானும் கொஞ்சம் வாங்கி அந்த கஞ்சை குடிக்கும்படி போயிருந்தேன். ஒரு அம்மா பின்னாலேயே வந்தாங்க. அந்த அம்மா பின்னாலேயே வந்து கொஞ்ச நேரம் என்னை பார்த்துக்கிட்டு, கொஞ்சம் நில்லுங்க பிரதர், உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னவங்க கண்ணில் கண்ணீர் அழுது கொண்டே இருக்கிறாங்க. நான் சொன்னேன், ஏம்மா பேசுவோம், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வாங்க அப்புறம் பேசுவோம். அந்த அம்மா சொன்னாங்க, அங்கே தான் பிரச்சனை, நீங்கள் இன்னைக்கு எனக்காக தான் பிரசங்கம் பண்ண மாதிரி இருந்துச்சு, என்னை பற்றி உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு. அல்லேலூயா. இது ஒரு பங்குல உள்ள போகிற எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன், நீ யார் பெற்ற பிள்ளையம்மா, நான் யார் பெற்ற பிள்ளையோ, நினைக்கிற முத வந்திருக்கேன், அதனால் தயவு செஞ்சு அப்படிலாம் கற்பனை பண்ணாத, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ஒரு பெரிய உடல் ரீதியான ஒரு பிரச்சனை, நான் சாப்பிட்டு 3 வருஷம் ஆச்சு, நான் முழுசாக சாப்பிடவே முடியலை, என் உடம்பை பாருங்க, நான் ஒரு காலத்தில் எப்படி அழகாக இருப்பேன் தெரியுமா, நல்ல ஜம்முன்னு இருப்பேன். அதனை பற்றி அறிமுகப்படுத்திட்டு இவ்வளோ ரூபா பணம் செலவழிச்சிட்டோம், எல்லா ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், ஆனால் அந்த நோயை குணப்படுத்த முடியல, நோயே இல்லைங்கிறாங்க, ஆனால் என்னால் சாப்பிட முடியல என்று சொல்லி அந்த அம்மா புலம்ப ஆரம்பித்தான். அப்போ அவளோட கொஞ்சம் உட்கார வச்சு ஜெபம் பண்ணி பேச ஆரம்பித்த பொழுது அவள் சொன்ன அவளுடைய காரணத்தை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. அது அவளுடைய இருதயத்திலிருந்து வர ஆரம்பித்தது. என்ன அப்படின்னா, அவளுடைய திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்த பொழுது அவளுடைய மாமியார் அவளோடு தான் இருந்தார்கள். பிள்ளைங்க பிறந்தாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு இந்த மாமியாரை பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாமியாரை இந்த அம்மாவுக்கு பிடிக்காது. மாமியா எதை சொன்னாலும், மாமியா எதை கேட்டாலும் உடனே அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன் நான் மட்டும்தான் கிடச்சேனா, ஏன் புருஷனை மட்டும்தான் நீ பற்றியா, ஏன் உனக்கு மவன் இல்லையா, அங்கே போய் தொலைய வேண்டியதானே அப்படின்னு இந்த அம்மா நினச்சிக்கிட்டே இருக்குமா. இந்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கூடி போச்சு. இப்போ இந்த கணவர் வேலைக்கு போயிடுவார். வேலைக்கு போன உடனே இந்த பாட்டியம்மா, இந்த பெரியம்மா சாப்பாடு கேட்குமா, தூக்கி எறியுமா சாப்பாட்டை. உடனே அதையும் சாப்பிட்டுட்டு அந்த அம்மா இருந்திருக்கு, சகிச்சு பரவாயில்ல, பாராட்டணும். ஒரு காலத்துக்கு அப்புறம் ரொம்ப கொடுமைப்படுத்தி இந்த அம்மா என்ன பெரியம்மா சாப்பிட்றதை விட்டுட்டு மகன் வந்து கேட்பான், அம்மா சாப்பிட்டியான்னா, சாப்பிட்டேங்க, ஆனால் சாப்பிட்ருக்காரு. இதை பார்த்து ஒருவேளை அம்மா ரொம்ப சோர்வாக இருக்கால, தங்கச்சி வீட்டுக்கு போட்டும் அப்படின்னு அங்கே அனுப்பியிருக்கிறார், தம்பி வீட்டுக்கு போட்டோம்னு அங்கே அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் மாமியா யாரால போச்சு, மருமகா என்ன பண்ணான்னு அவளுக்கு தான் தெரியும். சரி, போன இடத்துல இந்த தாயார், வயதான தாயார் ஏதோ இடறி விழுந்திருக்காங்க, விழுந்ததில் படுக்க நோயாளி ஆகிட்டாங்க. இவ வீட்டுக்கு வரல, ஒரு வாரத்தில் இறந்து போச்சு. அடக்கம்லாம் முடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு சாப்பாடு எடுத்து சாப்பாடை போட்டு சாப்பாடு எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போறா. பக்கத்தில் மாமியார் இருந்து கேட்குறா, கொஞ்சம் சோறு தருவியா? ஹலோ, காது கேட்குதா? மாமியாவை கல்லறைக்குள்ள வச்சாச்சு. ஆனால் அவ சொல்றா, என் பக்கத்தில் உட்காந்து மாமியா கேட்கலாம், கொஞ்சம் சோறு தாமா.
அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி தாமா. சாப்பிட முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? இந்த அம்மா சொல்றா, நான் எப்பமெல்லாம் தட்டில் சோத்தை போட்டு உட்கார்ந்துருக்கணும் அப்பெல்லாம் எனக்கு யார் தான் தெரியுதா? என் மாமியாவுக்கு நான் என்னெல்லாம் வச்சு செஞ்சனோ அதெல்லாம் என் முன்னால் இருக்குது. என்னால் என்ன செய்ய முடியல? சாப்பிட முடியலை, தண்ணி குடிக்க முடியலை, வயிறு காந்தது, கொதவலை அடைக்குது. என்னால் மருத்துவமனைக்கெல்லாம் ஏறி இறங்கி உடம்பெல்லாம் புண்ணாய் போய் வந்திருக்கேன். எல்லாம் நான் செஞ்சதுக்கு தான் எனக்கு சேர்த்து வச்சு இப்படி நடக்குது அப்படின்னு அவள் புலம்பி அழ ஆரம்பித்தாள். நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன். நீங்கள் யாரும் வருத்தப்படுறாதீங்க, உங்களை பற்றி பேசலை. ஏன்னா பிரைசலாட், சிலருக்கு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் குற்றப்பழி உணர்வுக்குள்ளே போகக்கூடாது. இன்னைக்கு அப்படி ஒருவேளை ஏதாவது இருந்ததுன்னா ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு வந்துடும். சரி, அல்லேலூயா. இப்போ இந்த அம்மா அப்படி அழுதால், அவளுக்காக ஜெபித்தோம். அப்புறம் நான் யோசிச்சுக்கிட்டே வாரேன், இன்னைக்கும் அதுதான் தியானிச்சுக்கிட்டே வாரேன். என்னன்னா, நாம் செய்த செயல்கள், நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த அநீதிகள் எப்பொழுதுமே எங்கேயோ போறதில்லை, மறந்து போவதில்லை. அது எதுவுமே மறக்கப்படுவதில்லை. அது நம்முடைய நினைவில் இருக்கும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் இப்படி எழுதுறாரு. சங்கீதம் திருப்பாடல் 40 எடுத்துக்கோங்க, 38 அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 40 38 அதிகாரம் 4வது வசனம். என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன, தாங்கொன்னா சுமை போல அவை என்னை வெகுவாய் வருத்துகின்றன. பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிக்கணும். வாலிப பிள்ளையெல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு ஒருவேளை நமக்கு சில விஷயம் தில்லா தெரியும், சில விஷயம் நமக்கு செய்யும் போது எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் வாலிப வயசு அப்படின்னு சொல்லுங்க தோணும். சில நேரங்கள் செய்யும் போது இது விளையாட்டுத்தனம், வயசு கோளாறு என்ன அப்படிலாம் நமக்கு தோணும். சில நேரத்தில் நம்ம செய்யும் போது ஒரு அதிகாரத்திலேயோ, ஒரு பதவியிலையோ, ஒரு பணத்தில் திமிர்லையோ ஏதோ ஒன்று செய்யும் போது நம்ம நினைச்சுக்கிடுவோம். என்னை நினைச்சா தான் சொல்றேன், டேலண்ட். என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு டேலண்ட் வேணுங்க. என்ன வேணும்? டேலண்ட். தப்பு செஞ்சாலும் செய்யாத மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். என்ன? அப்ப இப்படிப்பட்ட ஒரு டேலண்டோடு மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தாங்கள் செய்த தவறு, தாங்கள் செய்த குற்றம், தாங்கள் செய்த பாவம், தாம் செய்த அநீதி, தாம் செய்த வாங்குற கையூட்டு, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? என் குற்றங்கள் தலைக்கு மேல போயிட்டு. சொல்லுங்க, எதுக்கு மேல போயிட்டான்? ஏங்க தாவீது சொல்றாருங்க, என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன, தாங்கொன்னா சுமை போல் அவை என்னை வெகுவாக அழுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் கொஞ்சம் பிராக்டிக்கலாக உங்களோடு பேச வேண்டும் என்று இந்த நாளிலே சில இந்த வார்த்தையோடு பயணிக்க விரும்புகிறேன். ஆமென். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன, என்னுடைய பாவங்கள் தாங்கொன்னா சுமை போல அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தூத்துக்குடியில் ஒரு கலவரம் வந்தது. அப்போ அந்த கலவரத்தில் நிறைய இடங்கள்லாம் எரிஞ்சுது, நிறைய குடோன்கள் எரிந்தது, ஒரு பெரிய காரியங்கள் நடந்துச்சு. அப்போ கடைகள்லாம் உடைக்கப்பட்டது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உடைக்கப்பட்ட பொழுது அங்கே நிறைய பொருட்கள் திருடினாங்க, நிறைய கடைகள்லாம் இதாச்சு நடந்துச்சு. அப்போ அதில் நான் ஒரு நபரை பெயர் சொல்ல விரும்பல, அந்த நபர். அப்போ அந்த நபர் என்ன பண்ணார்னா, ஒரு பெயிண்ட் கடையில் ஒரு வேலை செஞ்சார். எங்கே வேலை செஞ்சார்? ஒரு பெயிண்ட் கடையில் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார்.
வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய முதலாளியானவர் ரொம்ப நம்பினார். அதனால அவருடைய தான் சாவியெல்லாம் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணார்னா, ரொம்ப 20 வருஷமா வேலை செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அவர் பார்த்தாரு. டக்குன்னு அவருக்கு இந்த கலவரம் நடந்த சம்பவம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. முதலாளி ஊரில் இல்லை, வெளியூரில் இருந்தார். உடனே என்ன பண்ணாருன்னா, நைட்டா யாருக்கும் தெரியாமல் ஒரு வாகனத்தை பிடிச்சாரு, போனார், எல்லாத்தையும் ஜாமானை ஏற்றினாரு, தீய வச்சுட்டு வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா புரியலையான்னு நீங்கள் தான் சொல்லணும் பாருன்னு. அல்லேலூயா. இப்போ கலவரத்தில் கலவரமாக அது எரிஞ்சிட்டு இந்த கடையும் எரிஞ்சு போச்சு. கொஞ்சம் இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாம் சரியாக போச்சு, எல்லாம் கடைகளும் திறந்துட்டாங்க. கொஞ்சம் நாள் ஆகிட்டு இந்த மனுஷன் வந்தான், உச்சுன்னா, ஐயோ உங்களுக்கு போய் நடந்துட்டேன், ஐயோ நான் தான் இதுக்கு அப்படிலாம் சொல்லி ரொம்ப சாதுர்த்தியமாக இருந்து முடிச்சிட்டார். ஒரு 6 மாதங்கள் கழித்து, ஐயா எனக்கு வேலை பிடிக்கலையா, சம்பளத்தை கூட்டிட்டாங்கன்னு கொஞ்சம் பிரச்சனையை பண்ணி கடையை விட்டு போய் ஒரு பெரிய கடையை ஆரம்பித்து விட்டார். கடை ஓட ஆரம்பிச்சது. முதல்ல ஒத்தாளாக கடையை ஆரம்பித்தார். இப்போ கூலிக்கு 2 பேர் 3 பேரை சேர்த்தார். கொஞ்சம் நிறைய காரியங்களை அவர் பெருக்கினார். கடை எல்லாருக்கும் பாப்புலர் ஆகிட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு. என்ன பிரச்சனைனா, கடையை 10 மணி 11 மணிக்கு தான் அடைப்பார். அடைச்சிட்டு வந்து படுப்பார். படுத்தா சடனா ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சிருவார். அலாரம் வைக்க வேண்டாம், ஹலோ, அலாரம் வைக்க வேண்டாம், தட்ட வேண்டாம், எழுப்ப வேண்டாம். சடனாக 2 மணிக்கு எந்திப்பாரு. அவரே போய் சட்டையை போடுவார், பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவார், கடைக்கு வருவார், பூட்டை இழுத்து பார்ப்பாரு, வந்து திரும்ப படுப்பார். ஏங்க தங்கச்சியே, சொல்லுங்க. அவன் முன்னால என்ன இருக்குன்னா, அவன் செய்த செயல் இருக்கு. கடையில் இருந்த ஒரு பையன் கூட அவட்ட நம்பிக்கை அவன் இருக்க மாட்டான். யார்ட்டையும் காசு கொடுக்க மாட்டான். 24 hours அங்கேயே இருக்குன்னு நினைப்பான். முடிவு என்னாச்சுன்னா, தூக்கமின்மை வந்து, உடல் ரீதியான ப்ராப்ளம் வந்து, மனநோயாளியாய் மாறி முடிவில் கடையெல்லாம் க்ளோஸ் ஆகி இன்னைக்கு மனநோயாளியாய், படுக்கை நோயாளியாய் கிடக்கிறான். கவனிக்கணும். பாவத்தை செஞ்சுட்டு, தீமையை செஞ்சுட்டு ஒரு மனிதன் சந்தோஷமாய் வாழ்வதில்லை. சரி, நான் 2வது சப்ஜெக்டுக்கு வர்றேன். இங்கே இருக்கிற யாரும் நீங்கள் வருத்தப்பட்டாலும் அது உங்களுடைய வருத்தம் மன வருத்தமாக இருந்தால், உலக பிரகாரமான வருத்தமாக இருந்தால் அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. உங்கள் மனதார கடவுளத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய வருத்தமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இன்னைக்கு உலகத்தில் அதிகமான பெரிய பாவம் ஒன்று உண்டு. அது பேர் கருக்கலைப்பு. என்னது? சத்தமா சொல்லுங்க. அபார்ஷன், கருக்கலைப்பு. உடல் ரீதியான ப்ராப்ளம் இருந்து தன்னால் கலைந்து போயிருந்தால் நீங்கள், உங்களுக்கு குற்றம் இல்லை, அது பாவம் இல்லை. கடவுள் உங்களுக்கு தேவையான அனுக்கிரகத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் நான் 2வது இந்த கேள்வி வைக்கிறேன், நீங்கள் யாரும் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு சில பேருக்கு ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த உடனே அடுத்து ஒரு குழந்தை கருவு தரிக்கிறது. அந்த குழந்தையை கலைத்து விடுகிறார்கள். சொந்தக்காரங்க சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, இல்லை இவன் நினைக்கிறா, இல்லை வேற நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று, கருவை கலைத்து விடுகிறார்கள். இந்த குழந்தை எனக்கு வைக்கவே மாட்டேன், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருவேளை அறிவியல் ரீதியாக, மெடிக்கல் ரீதியாக இப்படியெல்லாம் நீங்கள் சோதிச்சு ஒருவேளை அந்த குழந்தைகள் யாராவது கலைச்சிருக்கலாம். ஆனால் நான் ஒரு ஆய்வில், ஒரு உளவியல் ரீதியான ஒரு சர்வேயை எடுத்து வாசித்து பார்த்தேன். அதை வாசித்து பார்க்கும்பொழுது மட்டுமல்ல, என்னிடத்திலே ஆலோசனைக்கு வந்த, கவுன்சிலிங் வந்தவங்களையும் நான் அதை கண்டதனால் உங்களிடத்தில் பேசுகிறேன். என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு குழந்தையை கருக்கலைப்பு செய்த பின் 3 காரியத்தில் பாதிக்கப்படுகிறார்கள். 1, நிம்மதியை இழக்கிறார்கள். 2வது, மற்ற குழந்தைகள் 3 பேர் 4 பேர் என்று சில பெரிய ஃபேமிலியை பார்க்கும் பொழுது தனக்குள் குற்றப்பழி உணர்வினால் பாதிக்கப்படுகிறார்கள். 3வது, தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து அவர்கள் ஒரு நடைபிணம் போல் வாழ ஆரம்பிக்கிறார்கள். புரியுதா? குழந்தையை கருக்கலைப்பு செய்த பின்னால நீங்க யாராவது உங்களுடைய பழைய போட்டோவையும் கருக்கலைப்பு செய்த பின்பு
உங்கள் ஃபோட்டோவை இன்னைக்கு போய் செக் பண்ணி பாருங்க, யார்ட்டையாவது இருந்தா. ஹாப்பியாக வாழ்வாங்களா? ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு மூத்த பையன், ஒரு பையனுக்கு மேரேஜ் ஆகிட்டு, ரெண்டாவது பையன் மேரேஜ் எப்படி இருக்கணும்? சும்மா சொல்லுங்க சந்தோஷமா இருக்கணும், அப்படி தானேக்கா? மேரேஜ்னா சந்தோஷமா இருக்கணும். இந்த அம்மா ரொம்ப டல்லா இருக்குது. நான் கேட்டேன், ஏக்கா சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல போய் இப்படி உட்கார்ந்துருக்கீக்கா? உடனே இல்லை பிரதர் ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் அந்த அம்மாவை பார்த்து கேட்குறேன், என்னம்மா உனக்கு ஆச்சு? என்னம்மா ஆச்சு உனக்கு? இல்லை பிரதர், இந்த பெருமூச்சுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கும் தெரியுமா? அப்படிதானக்கா? நிறைய இருக்கும், வார்த்தையே இருக்காது. எப்படி இருக்கீங்க? இது ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம். பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். ஓ, நாங்க என்ன திரும்ப கேட்கிறேன், நல்லா இருக்கா? உன் பையனை பாருக்கா, சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல நீ என்னக்கா இப்படி இருக்கிற? அந்த அம்மா சொன்னிச்சு, மூத்த பையனுக்கு மேரேஜ் ஆயிட்டு பாருங்க, அவன் தான் ஒத்தேல அங்கேயும் இங்கேயும், சொல்லுங்க, அங்கேயும் இங்கேயுமா அவன் தான் ஒத்தேல அலைஞ்சுக்கிட்டே இருக்கான் பிரதர். பாவம், எல்லாம் நான் தான் காரணம். கூட 2 பிள்ளைகளை கடவுள் கொடுத்தாரு, அதுகளை பாதவத்தி அழிச்சிட்டு இன்னைக்கு போய் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு இருந்தா இன்னைக்கு 4 இருந்திருக்கணும், 2 தான் இருக்கு. 4 இருந்தா என் வீடு எப்படி கலகலப்பா இருந்திருக்கும் தெரியுமா? எங்க வச்சுட்டு யோசியா? ஏக்கா சொல்லு, வருஷம் 28 வருஷம் ஆயிட்டு, 2வது பையனுக்கு இப்ப 28 வயசுல மேரேஜ் நடக்குது. இவ என்ன சொல்றா? மறக்கலப்பா, பட்டுலாம் உடுத்திருக்கா, கழுத்துல நெக்லஸ் போட்டிருக்கா, காதுல மாட்டி தொங்குது, ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறா, எல்லாம் வாசமா பூவெல்லாம் தொங்குது. ஆனா அக்கா மூஞ்சில என்ன இல்லை? சொல்லுங்க, அக்கா மூஞ்சில என்ன இல்லை? சொல்லுங்க, அக்கா மூஞ்சில என்ன இல்லை? சிரிப்பு இல்லை. மனிதன் செய்யும் ஒவ்வொரு பாவங்களும், நாம் செய்கிற ஒவ்வொரு ஏமாற்றுத்தனங்களும், நாம் செய்கிற ஒவ்வொரு விதமான குற்றங்களும் நமக்கு முன்பாக எப்போதும் நம்மை என்ன செய்யும் என்றால், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக நிற்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அல்லேலூயா. நான் நல்லா கவனிச்சு பார்க்கணுனே. ஒரு மனிதன் பாருங்க, அவன் சொல்ற, அதனால தான் சங்கீதம் திருப்பாடல் 40:12 வாசியுங்கள். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 12வது வசனம். எண்ணிறந்த தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டன. சொல்லுங்க, என்னது? எண்ணிறந்த தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டன, என் குற்றங்கள் என் மீது கவிந்து என் பார்வையை மறைத்து விட்டன, அவை என் தலைமுடிகளை விட, சொல்லுங்க, அவை தலைமுடிகளை விட எப்படி இருக்குதான்? மேலா மிகுதியானவை. என் உள்ளம் தளர்ந்து என்னை கைவிட்டது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையில வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற அநீதிகள், நாம் செய்கிற குற்றங்கள் மறக்கும் அப்படின்னு யாருமே கற்பனை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நம்ம செய்த பாவம் மறக்குமா? நான் சும்மா உதாரணத்துக்கு, என்ன, நான் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்த பொழுது, ஒரு பள்ளிக்கூட நிகழ்வுக்கு போயிருந்த பொழுது, அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலுடைய எல்லா பகுதியையும் மாற்றிட்டாங்க. போர்டெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சரே முழுசு மாறிட்டு. அல்லேலூயா. ஆனால் கூட வந்து சொல்றாரு, மாப்பிள்ள, உன் பென்சில் இந்த கிளாஸ்ல தானே திருடுனேன், மாப்பிள்ள அவன் மண்டே எங்கே தானே உடைச்சேன். பிரைஸ் தி லார்ட். நமக்கு எத்தனை வயசானாலும் நாம் செய்த நன்மை தீமை நம் நினைவிலே இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும்னு சொல்றவங்க மட்டும் கொஞ்சம் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். டாக்டர்கிட்ட கூட்டு போகணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நம்மளை மாதிரி திறமைசாலி உலகத்தில் கிடையாது தெரியுமா? திறமைசாலி கிடையாது தெரியுமா உங்களுக்கு? இங்கே மறக்குமா மறக்காதா? மறக்காதுன்னு சொல்லுங்க மட்டும் அல்லையிலே சொல்லுங்க. பென்சிலை திருடினது மறந்துருக்கா? சொல்லுமா மறந்துருக்கா உனக்கு? யாருக்கு ராக்கெட் விட்டோன்னு மறந்துட்டா? எல்லாம் ஞாபகம். 8ஆம் வகுப்புல என்னெல்லாம் பண்ணியிருக்க எல்லாம் பண்ணிவிட்டு தான் வந்து உட்காந்துருக்க அமைதியாக கப்பு சிப்புன்னு. பிரைஸ் தி லார்ட். எதுவுமே மறக்காது. மறக்குமாமா உனக்கு? மறக்காது. ஊரை சொன்னோன்னே ஞாபகம் வந்துடும், இடத்த சொன்னோன்னே ஞாபகம் வரும், பேரை சொன்னோடனே கபக்குன்னு திரும்பி பார்ப்பேன். அப்புறம் தான் தெரியும், ஓகே நம்ம வேற ஊருக்கு வந்திருக்கோம்யா அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்ல அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, மறப்பதில்லை. அதனால தான் தாவீது எழுதுறாரு, என் பாவம் என் குற்றங்கள் என் தலைக்கு மேல என் தலை முடியை விட என்ன செய்தான்? மிகுதியானவை. சொல்லுங்க என்னது? மிகுதியானவை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஒருவேளை பிரதர் நீங்க பைபிள்ல ஏதாவது காமிக்கிறீங்களா இருக்கா அப்படின்னு கேட்கலாம். பைபிளை காமிக்கிறேன். எசையா 6ஆம் அதிகாரம் 1 வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிங்கம்மா. உசியா அரசன், இப்ப இந்த பகுதியை நான் நீங்கள் புரிந்து கொள்ளபடி சொல்கிறேன். எசையா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு நாள் காட்சி கொடுக்கிறார். அதனாலதான் 1 வசனத்திலிருந்து படிக்க சொல்றேன். அப்ப காட்சி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அரியணையில் இருக்கிறார். அரியணையில் அமர்ந்திருக்கும் பொழுது படைகளின் ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு வான தூதர்கள் சேராபின்கள் கேராபின்கள் ஆண்டவரை புகழ்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ஆண்டவரை புகழ்கிற அந்த புகழ்ச்சியை எசையா தீர்க்கதரிசி பார்க்கிறாரு. பார்த்த உடனே இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்டர்கள் சொல்றாங்க, நான் இயேசுவை முகமுகமாக பார்த்தேன், அவர் எனக்கு காஃபி கொடுத்தாரு, பிஸ்கட் கொடுத்தாரு, இப்படிலாம் பேசுறாங்க. நான் எனக்கு தெரியல, நான்லாம் இதுவரை பார்க்கல. பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. அவர் நல்லவர், எப்போதும் அவர் நல்லவர், நம்ம மேல அன்பா இருக்கிறார், நம்ம கூட தான் வாழ்றாரு. சிலர் சொல்றாங்க இயேசுவை நான் பார்த்தேன், இயேசு அப்படி இறங்கி வந்தாரு, இருக்கட்டும். சிலர் சொல்றாங்க இயேசுவை நான் பார்த்தேன், இயேசு என்னை பார்த்து என்ன செஞ்சாரு, நேராக கூட்டு போய் எனக்கு சிடி கொடுத்தாரு, என்ன இந்த சேனலை ஆரம்பிக்க சொன்னாரு, இயேசு என்கிட்ட உட்காந்து கான்ஃபரன்ஸ் பண்ணி நீ இப்படியெல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு இயேசு சொன்னாரு அப்படின்னு அவர் ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி காமிக்கிறாங்க. சிலர் தாண்டி சொல்றாங்க இயேசு என்ற நேரம் வந்து சொன்னார், அந்த பொண்ணை தான் உங்க பையனுக்கு எடுக்கணும்னு சொன்னாரு. எனக்கு தெரியலப்பா, எடுத்ததுக்கு அப்புறம்லாம் வேதனைப்படப்படாது, கவனமா இருங்க. இன்னைக்கு காலையில் ஒரு பிள்ளை வந்தா இயேசு சொன்னாருன்னு சொல்லியே தான் என்னை கட்டி வச்சாங்க. கடைசியில் இன்னைக்கு கேசு அலைஞ்சிக்கிட்டு வாரேன். இவ்வளோ அந்த இயேசு சொன்னாரு வானதர் சொன்னாருன்னு சொல்லி உன் பையனை பொண்ணை கட்டி கொடுத்துடாத. மனுஷன் சொன்னானான்னு பாரு, முதல்ல அவனுக்கு மனிதாபிமானம் இருக்கான்னு பாரு முதல்ல. பிரைஸ் தி லார்ட் சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கவனிக்கணும் என்ன, சும்மா ஆவிக்குரியவன் கடவுள் பிள்ளை, முதல்ல மனுஷன் இருக்கானா, மனிதாபிமானம் இருக்கா, அடுத்த ஆண்மை இருக்கான்னு நீ சோதிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. நீ பெங்களூர்லாம் போனீங்கன்னா, பெங்களூர் மறை மாவட்டத்தில் ஒரு கொடுக்கணும்னா நிறைய சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ல, அதில் சிறப்பு சர்டிஃபிகேட் என்ன கொடுக்கணும்னா, ஆணுக்கு பெண்ணுக்கு என்ன கொடுக்கணும், இவளுக்கு என்ன இருக்கு, ஆண்மை இருக்கா, பெண்மை இருக்கா, குழந்தைய பெக்கிறதுக்குரிய சக்தி இருக்கா. ஏன்னா அவ்வளோ பேரும் லேப்டாப்பை மடியிலேயே வச்சுட்டு செத்து போயிருந்தான், செல்போனை நோண்டிட்டே சாவறான். அதனால் நீ குடும்பம் வாழ்றதுக்கு எல்லாம் இருக்குதான்லாம் பார்த்தா செக் பண்ணி தான் கொடுக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். இப்போ எசையா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்தாரா? பார்த்த உடனே என்ன சொன்னாரு, தினத்தந்தியை கூப்பிட்டாரு, சத்தியம் டிவியை கூப்பிட்டாரு, ஏஞ்சல் டிவி, இவங்க எல்லாம் எப்படின்னா இயேசுவை நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. இவங்கெல்லாம் கூப்பிட்டு தெரியுமா இயேசு எனக்கு நேரில் வந்தாருங்க அப்படின்னாரா? சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார்னா, கடவுளை பார்த்தவுடன் எசையா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள், வாசிங்க பார்ப்போம். 5ஆம் வசனம் பாருங்க. அப்போது நான் ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். கை தட்டுங்க பார்ப்போம்.
என்ன சொன்னாரு? இயேசு எனக்கு ப்ரூ காபி கொடுத்தாரு, இயேசு என்ன ரெஸ்டாரண்ட் கூட்டு போனாரு, KFC சிக்கன் வாங்கி சாப்பிட சொன்னாருன்னு சொன்னாரா? இதெல்லாம் டூப்பு. இந்த மாதிரி பிராடுக்கார பையில பின்னாலாம் என்ன செய்யாதீங்க, போவாதீங்க. பிரைஸ் தி லார்ட். எசையா தீர்க்கதரிசி சொன்னாரு, என்ன சொன்னாரு? ஏக்கா சொல்லுங்க. கடவுளை பார்க்கிறாரு, கடவுளை அரியணையில உட்கார்ந்துருக்காரு, வானதூதர்கள் எப்படி இருக்கிறாங்க, பரிசுத்தர் 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 அப்படின்னு கடவுளை ஆராதிக்கிறாங்க. இத்தனை ஆராதனையின் மத்தியில் இருக்கிற தேவனை பார்த்த எசையா சொன்னாரு, ஐயோ நான் அழிந்தேன். ஏன்? எசையாவுக்கு என்ன தெரிஞ்சது தெரியுமா? இந்த தேவன் பரிசுத்தர், நான் பாவி. கை தட்டுங்க பாப்போம். நான் யாருங்க? சத்தமா சொல்லுங்க. நான் யாரு? நீங்க இருக்கிற எல்லாரும் யாரு? நான் ஒரு பாவி, நீச பாவி. இங்க இருக்கிற நீங்க பரிசுத்தமா, அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா நான் யாரு? அதனால தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பதவியேற்ற பொழுது திருத்தந்தை இடத்துல போய் செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, நீங்கள் யார், நீங்க யார்? அவர் அழகா சொன்னாரு, நான் பாவி. பவுல் சொல்றாரு, பாவியிலும் பெரும் பாவி. நான் யார்னா பாவிகளில் தலை சிறந்த பாவி நான் தான் சொல்றாரு. இன்னைக்கு பாதி பேர் பாருங்க நீதிமான், எல்லாம் நீதிமான் ஆயிட்டான், எல்லாம் பாருங்க. ஆனா அவனுக்கு தெரியும். இப்ப எசையா சொல்றாரு, நான் அசுத்த உதடுகளை கொண்ட மனிதன் நான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நிறைவானவர் வரும் பொழுதுதான் நிறைவுக்கு முன்னால நம்மளை பார்க்கணும். கண்ணாடி முன்னால் நம்ம பார்க்கும்போது தான் நம்முடைய சொல்லுங்க அலங்கோலம்லாம் நமக்கே தெரியுது. அது மாதிரி தேவனுக்கு முன்னால நிற்கும் போது நம்ம பிரச்சனை நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒருவேளை குற்ற மனசாட்சியோடு குற்ற பழி உணர்வோடு ஐயோ நான் இதெல்லாம் செஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லி உள்ளத்துல வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரியே சகோதரனே, இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டும் பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாங்க. பாருங்கள், புனித ஜெரோமுடைய வாழ்க்கையில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து சரியான ஒழுங்குபடுத்தினது யாரு? புனித ஜெரோம். புனித ஜெரோம் ஒரு முறை அவர் தபசு செய்து குகையிலே போய் அவர் தவ முயற்சி செய்து பாவங்களை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறார். ஆண்டவர் அந்த ஜெரோமிடத்தில் வந்து காட்சிகளிக்கிறார். அப்போ ஒரு சிறுவனை போல வந்து அங்க நின்று, ஜெரோம் உன்னிடத்தில் இருக்கிறது எனக்கு தா அப்படின்னு ஆண்டவர் அங்க கேட்கிறார். ஜெரோம் சொல்றாரு, ஆண்டவரே என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெரோம் நீ சுமந்து கொண்டு இருக்கிற, நீ சுமையாக மூட்டை கட்டி வைத்திருக்கிற உன் பாவங்களை எனக்கு கொடுத்து விடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற நிறைய பேருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, பழைய பாவங்கள் இன்றும் நம் நினைவில் வந்து நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய நிம்மதியை சீர்கெடுத்து கொண்டே இருக்கிறது. ஏன் ஹாப்பியா இருக்க முடியல? தமிழ் அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன, மடியில கனம் இல்லை. பேச மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை, பயம் இல்லை. கழுத்துல 100 பவுனை போட்டு பஸ்ஸில் உட்காந்து போயிட்டு இருக்க, எப்படி இருப்ப? இங்க கூட முக்காடு போடல, அங்க எப்படி முக்காடு போட்டிருப்ப? கழுத்து இருக்கு பிடிச்சிருப்ப. எங்க போவ பஸ்ஸில்? 100 பவுன் போட்டா எங்க பஸ்லையா போவ? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பவுன் போறது விலையை பார்த்தோம்னா எல்லாரும் சபைக்கு போறவங்க மாதிரி ஆயிர வேண்டியதான், ஒரு ப்ராப்ளம் இல்லை. பாத்துக்கோ. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வழியில மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில பாவங்கள் பாருங்க, இந்த எசையா சொல்றாரு, எனக்கு என்னுடைய உதடுகள் பாவம் உள்ளது, தீட்டுப்பட்டது, அசுத்த உதடுள்ள மனிதன் நான். இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் பாவத்தினால்
குற்ற பழி உணர்வுகளால் பாதிக்கப்பட்டு நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, குடும்ப வாழ்க்கையில கூட எந்த விதத்திலும் நன்மைத்தனத்தை காண முடியாதபடி பரிதாபமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, எசையா 59ஆம் அதிகாரம் 12வது வசனம், நல்ல கவனிங்க. எசையா 59ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். உம் திருமுன் எங்கள் குற்றங்கள் பெருகியுள்ளன. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அந்த பகுதியை வாசிக்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்க. நான் 9ல இருந்து அந்த மக்களுடைய பாவ அறிக்கையை நீங்க வாசிக்கலாம். நீதி எங்களுக்கு தொலைவில் இருக்கிறது, நேர்மை எங்களை நெருங்கி வரவில்லை, ஒளிக்கென காத்திருந்தோம், காரில் தான் கிட்டியது, விடியலை எதிர்பார்த்தோம், இருளிலே நடக்கிறோம், பார்வையற்றோரை போல சுவரை பிடிக்க நாங்கள் தடவுகிறோம், கண்ணில்லாதவரை போல எங்கள் வழியில் தடுமாறுகிறோம், நண்பகலில் மங்கிய பொழுதிலும் செத்தவர் போல இருக்கிறோம். சொல்லிட்டு சொல்றாரு, உம் திருமுன் எங்கள் குற்றங்கள் பெருகியுள்ளன, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு எதிராய் சான்று சொல்லுகின்றன, எங்கள் குற்றங்கள் எங்களோடு தான் இருக்கின்றன, எங்கள் தீச்செயலை நாங்களே அறிவோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த பகுதியை நீங்க வீட்டில் போய் எசையா 59ஆம் அதிகாரம் 9ல இருந்து நீங்கள் தயவு செய்து என்ன செய்யுங்க, போய் வீட்டில் இன்னைக்கு ஒரு ரீட் பண்ணுங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் நீ காண்பிக்கிறார் அப்படின்னா, நீங்க நல்ல கவனிங்க. சில பேர்ல பல பேர் வருவாங்க, பொண்ணுக்கு பையனுக்கு இல்லைன்னா அவங்களுடைய கணவர் மனைவி ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக இல்லை நோய்வாய்ப்பட்ட பொழுது அவங்க ஜெபம் பண்ண வருவாங்க, இல்லை ஜெபத்துக்கு அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, பிரதர் நாங்கள் செஞ்சதுக்கு தான் இப்படி அழுந்துரும். சொல்லுவாங்க, நாங்கள் செஞ்சதுக்கு தான் அழுந்துரும். சில சொல்லுவாங்க, அவங்க பையனோ பொண்ணோ தவற ஏதோ ஒரு வாலிப வயசில் தவறான பாதையில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை அவங்க ஏதாவது ஒரு கீழ்ப்படியாமல் போகிறான், இல்லை ஏதாவது ஒரு காதல் வலையில் மாட்டிக்கிறான், இல்லை தண்ணி அடிக்கிறான், ஏதாவது பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இவங்க இந்த அப்பா அம்மாவுடைய வார்த்தையில் என்ன இருக்கும்னா, நாங்கள் செஞ்சதுக்கு கடவுள் எங்களை தண்டிக்கிறாரு, நாங்கள் செஞ்சதுக்கு நாங்கள் இப்போ அதை பலனை அனுபவிக்கிறோம். நல்ல கவனிங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம், குற்றங்கள் அவனை பழி சுமத்துகிறது, அவனுக்கு எதிராக நிற்கிறது. நாம் செய்கிற தீமைகள், நாம் செய்கிற குற்றங்கள், நம்முடைய பழி பாவம் நமக்கு முன்னால நின்று பேசுமா? சொல்லுங்க, பேசுமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நாம செஞ்ச பாவம், நாம செய்த அநீதி, நாம செய்த அக்கிரமம் மறப்பதில்லை, அது மறக்கப்படுவதும் இல்லை. அது நமக்கு முன் நின்று பேசிக்கொண்டே இருக்கும். பேசும் பிரதர், தங்கச்சி பேசும். சும்மா சாதாரணமா ஒன்று 10வது வகுப்பு படிக்கும்போது அவங்க டீச்சர் சொல்றாங்க, மக்களே நல்ல படி. உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, அடியே நாங்கள் தான் படுறோம் கஷ்டம், நல்ல படி, கிறுக்கு முறுக்கு அப்படின்ட்டு போயிடுவேன். பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிற எல்லாரும் இதில் இருக்கிறோம். கொஞ்சம் வயசு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? படிங்கன்னு தான் சொன்னாங்க. கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா சொல்லுங்க இருந்திருக்கும். உங்க இருதயம் உங்கள்ட்ட பேசுது, அட முட்டா பையன் அவனே அன்னைக்கே சொன்னாங்க கேட்டியா? எத்தனை ட்ரிப்பு உங்க அம்மா கத்துனா, எத்தனை ட்ரிப்பு உங்க அப்பா கத்துனார், எத்தனை ட்ரிப்பு அந்த சார், ஒரு சார் பேர், எல்லா சார் பேரும் ஞாபகத்தில் இருக்கும். ஏங்க இதுக்கே இப்படி இருக்குன்னா நம்ம செஞ்ச பாவம் நம்ம முன்னால எப்படி நிற்கும்? நம்ம ஒருத்தனை கண்ணீர் வடிக்க வச்சோம்னா, ஒருத்தனுடைய ரத்தத்தை சிந்தினோம்னா நம்ம அவங்கள மறந்துடுவோமா? சொல்லுங்க. காயின் தன் சொந்த சகோதரன் ஆபேலுடைய ரத்தத்தை சிந்தினானா? கடவுளே கேட்டார், உன் சொந்த சகோதரன் ஆபேல் எங்கன்னு கேட்டான். தெரியாதுண்ணா.
தெரியாதுன்னு சொன்னவன் தான் என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவர் சொன்னார், உன் சொந்த சகோதரர் ரத்தம் என்ன நோக்கி கத்துதுப்பா, ரத்தம் கத்துது. உடனே காயின்னா, என்னை காண்கிறவனும் கொல்வானே. அல்லேலூயா. நல்ல கவனி. நாம் செய்த ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்ணு முன்னால் இருந்து நம்முடைய நிம்மதியை சந்தோஷத்தை கெடுக்கும். லஞ்சம் வாங்கி வீட்டை கட்டிடலாம், அநீதி பண்ணி செல்வத்தை சேர்த்துடலாம், எல்லாம் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு பைபிள் ஒரு வசனத்தை காமிக்கிட்டா தயவு செய்து எடுத்துக்கோங்க. என்ன பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த லஞ்சம் வாங்குறவன், அநியாயம் பண்ணுறவன், அக்கிரமம் பண்ணுறவன், செல்வத்தை சேர்த்தா போதும் வாழ்க்கை வந்துடும் அப்படின்னு கொஞ்சம் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வசனம் என்ன, அபகுக் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை படிக்கலாம். தீமையின் பழுவிலிருந்து தப்ப தாம் வாழும் இடத்தை மிக உயரத்தில் அமைக்க தன் குடும்பத்திற்காக நேர்மையற்ற வழியில் பொருள் சேர்க்கிறவனுக்கு ஐயோ கேடு. கை தட்டுங்க பார்ப்போம். இந்த போடாத ரோடு, பிரைஸ் தி லார்ட், கட்டாத பாலம், வெட்டாத கிணறு, இதெல்லாம் இருக்கிற மாதிரியே இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொரு ஃபீல்டுலையும் லஞ்சம், திருட்டு இதெல்லாம் என்ன செய்யுது சொல்லுங்க? எல்லா ஃபீல்டுலையும், ஒரு ஃபீல்டு இல்லை, ஆன்மீகத்திலும் இது இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்குது. சும்மாலாம் சொல்லக்கூடாது, எல்லாம் A to Z எல்லாம் கேட்டீங்கன்னா எதுக்கு சேர்க்குறான்னு அவனுக்கே தெரியாது. கேட்டால் சொல்லும் பின்னால் தேவைப்படும்ல, எதுக்கு புதைக்கிறதுக்கு தான். என்ன நினைக்கிறான், பெரிய வீட்டை கட்டிட்டா வாழ் வந்துடும், பெருசாக பேங்க் டெபாசிட் வச்சுட்டா வாழ் வந்துடும், கொஞ்சம் நமக்கு சேஃப்டி வேணும். பார்த்தீங்களா, ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளை கவனிக்கவாது 4 பேர் வேணும்ல அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டே போகிறாங்க. அநியாயமாக நேர்மையற்ற வழியில் சம்பாதிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும்னே, இது சாபம்னு நினச்சிடக்கூடாது, எச்சரிக்கை. அல்லேலூயா. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். இப்போ படிங்க. உன் திட்டங்களால் உன் குடும்பத்திற்கு மானக்கேட்டை நீ வருவித்தாய், மக்களினங்கள் பலவற்றை அழித்தமையால் உன் அழிவை நீயே தேடிக்கொண்டாய். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நேர்மையற்ற முறையில் அநீதியாக செல்வத்தை சேர்க்கிறவனுக்கு ஐயோ கேடு வரும். அல்லேலூயா. இப்போ ஒரு மனிதன் பங்களா கட்டுறான், மாட மாளிகை கட்டுறான், தோப்பு துறவு வாங்குறான், என்னெல்லாமோ வாங்குறான் வச்சுக்கோங்க, நிறைய வாங்குறான். நான் கொஞ்சம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஐயாவை பற்றி கேள்விப்பட்டேன். நான் குறிப்பிட்ட இடம் பேர் சொல்ல வேண்டாம், அந்த ஒரு அரசு பணியாளர்கள் இருக்கக்கூடிய இடம், அவர்கள் செய்கிற இடத்துல ஒரு பெரிய மேல் அதிகாரி. அப்போ அங்கே போயிருந்தோம். போன பொழுது அங்கே உள்ள ஒருத்தர் சொன்னார், இவன் வீட்டுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா. இது என்னடாப்பா, சிலர் போன உடனே நம்மளை இப்படி திட்டுறதெல்லாம் இருக்கான். என்ன என்னெல்லாம் பண்ணுறான் தெரியுமாங்க, எதுக்கு தான் பண்ணுறான்னே தெரிலங்க. கிறிஸ்தவங்கிற பேரை வர வச்சுக்கிறானு இவனுங்க அப்படின்ட்டு. சரி வந்தாச்சு. அவர் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதல்ல என்ன பேசுமா சொல்லுங்க? வாய் பேசக்கூடாது. எது பேசணும் சொல்லுங்க? எது பேசணும்? நீங்களாம் ரொம்ப பரிதாபமாக இருக்கீங்களே, அப்ராணிகளாக இருக்கீங்களே, பிழைக்க தெரியாத பிள்ளைகளாக இருக்கீங்க. எல்லாரும் நேரம் மோட்சத்தில் இருந்தா வந்திய சிஸ்டர், நீங்களும் வாய் பேசக்கூடாது. எது பேசணும்? கை பேசணும். இருந்தா வா. அவர் சொல்லுவாரா, ஏய் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, 50 வயசுக்கு மேலே தான் பிள்ளையே பிறந்திருக்கு. முதல்ல ஒரு மகனை எடுத்து வளர்த்துருக்கிறாரு, 2வது ஒரு மகன், 2வது சொந்த பிள்ளை. இந்த பிள்ளை வளர்ந்து வர்றதுக்குள்ள எப்போ ஏன்னா ரிட்டையர்ட் ஆயிடுவேன், எங்கேயா போகிறது காசுக்கு, அதனால சேர்க்கறதெல்லாம் சேர்க்கணும். செய்தித்தாளில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்துதானே பிரதர்? வந்துதா? டிவியில் வந்துச்சு. குடும்பமாக காரில் போனாங்க. ஒரு டேனிங்கில்
மட்டும் திரும்பலை. நேராக குளத்துக்குள்ளே வண்டி போயிட்டு நல்ல நிரம்பி இருந்த குளம் உள்ளே போச்சு. ஓட்டின மூத்த எடுத்து வளர்த்த மகன் கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே வந்துட்டான். உள்ளே போன 3 பேர் 4 பேரில் ஒருத்தன் வெளியே வந்தான். 3 பேர் பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டான். சேர்த்து வச்சது யாருக்கு? ஏங்க சொல்லுங்க, இப்படி சீரியஸ் எல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கல, சிரிச்சுட்டே கேட்போம். யாருக்கு? யாருக்குங்க? நேர்மையற்ற வழியில நீ சேர்க்கிறிய. எதுக்கு? ஒன்றும் பண்ண முடியாது, நீ உட்கார்ந்து சாப்பிடலாம் முடியாது. புரிஞ்சுக்கோ. ஏன்னா வசந்த காண்பிக்கிறேன், வாசிங்க. சுவரில் இருக்கும் கற்களும் உனக்கு எதிராக கூக்குரலிடும். குறிச்சுக்கோங்க, 11ஆம் வசனம், அபகுக் 2:11. சுவரில் இருக்கும் கற்களும், சொல்லுங்க, நல்ல கிரானைட் போட்டிருக்கலாம், நல்ல மார்பனைட் போட்டிருக்கலாம், நல்ல பளபளப்பா. இன்னைக்குள்ள டெக்னாலஜி படி நிறைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் லைட்டிங்ஸ், எங்கே பார்த்தாலும் பல காரியங்களை மாட மாளிகை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் வீட்டை நல்லா கட்டுங்க, தப்பே சொல்லலை, உழைச்ச காசில் கட்டு. பிரைஸ் தி லார்ட். ஊரடிச்சு உலையில் போட்டு அடுத்தவன் குடும்பத்துக்கு எடுத்து ஏழைகளையும் வறியவனாக்கி அடுத்தவன் சொத்தை அபகரித்து சொந்த சகோதரனை ஏமாற்றி பெத்த தாய் தகப்பனை ஏமாற்றி பட்னி போட்டுலாம் நீ ஏமாத்தினா ஆண்டவர் சொல்றாரு, உன் சுவரில் இருக்கும் கற்களும். ஏங்க பேசுங்க, நீங்க பேச மாட்டீங்க. எது பேசுமா? நீ உட்கார்ந்து இருக்கிற சோபா பேசும். இதெல்லாம் எடுபட்ட பயல, இது அவ குடும்பத்தில் வாங்கின காசு தானே அப்படின்னு சொல்லி அது பேசுவோண்ட. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீ உட்கார்ந்து சாப்பிட்ற பிளேட்டு பேசும். விளங்காப்பையில மேரி வீட்டில் ஆட்டையா போட்டது தானே. இங்கே உள்ள மேரி இல்லை, துபாய் மேரி. அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன? நீ உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் எதை தொட்டாலும் பெட்டில் படுத்தாலும் நீ வாங்கின லஞ்சமெல்லாம் எங்கெல்லாம் எவன் குடும்பத்தெல்லாம் கெடுத்தியோ அத்தனை பேர் படமும் உன் வீட்டில். சொல்லுங்க, உன் சுவரில் இருக்கும் கற்களும் உனக்கு எதிராக. நீங்க படிக்க மாட்டீங்கல, படிக்கா நீ, அப்பதானே உனக்கே புரியும். எனக்கு புரியணும்ல, படி, சத்தமா படிங்க டீச்சர். அக்கா படிங்க. சுவரில் இருக்கும் கற்களும் உனக்கு, எல்லாரும் சத்தமா படிங்க பாப்போம். சுவரில் இருக்கும் கற்களும் உனக்கு எதிராக கூக்குரலிடும், அதை எதிரொலிக்கும். இரத்த பழியால் நகரை கட்டி எழுப்பி அநீதியால் பட்டணத்தை நிலைநாட்டுகிறவனுக்கு ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அநீதி பண்ணிட்டு அக்கிரமம் பண்ணிட்டு யாராவது நிம்மதியா இருக்க முடியுமா? ஊரறிய உலகமறிய திருமணம் முடிச்சு கொடுத்து அநியாயம் பண்ணி கிலோ கணக்கில் நிறுத்து கொடுத்தவங்கலாம் பாருங்க, நிம்மதியா வாழ்றானா? சொல்லுங்களேன். சந்தோஷமா வாழ்றானா? அவங்க பிள்ளைங்க ஜெனரேஷன் நிக்குதா? நிக்காதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செய்த வினை, செய்த பாவம் அவனையும் அவன் குடும்பத்தை அழிக்காம விடாது. மனிதன் செய்த ஒவ்வொரு குற்றமும் அவன் கண்ணு முன்னால நின்றுக்கிட்டே இருக்கும். இதை யாரும் மறுக்க முடியாது, இதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா மனுஷனுடைய பாவங்களும் பைபிள் சொல்லுகிறது. அதனாலதான் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம் தயவு செய்து வாசியுங்கள். பொல்லார் தம் குற்ற செயல்களில் தாமே சிக்கிக் கொள்வர், தம் பாவ வலையில் தாமே அகப்பட்டு கொள்வர். கை தட்டுங்க பாப்போம். கொலை குற்றத்தில் தப்பிச்சவன்லாம் இருக்கான், திருட்டு செஞ்சுட்டு தப்பிச்சவன் இருக்கான், என்னெல்லாமோ அநியாயம் பண்ணிட்டு தப்பிச்சவன்லாம் இருக்கான். கோர்ட்டு அவனை விடுவிச்சிரும். பிரைஸ் தி லார்ட். ஆனா அவனுக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாரு. எங்க? அவனுடைய இருதயத்தில் கடவுள் வைத்திருக்கிறார் அவனை டெய்லி கொல்றதுக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய பாவமும் குற்ற பழி உணர்வுகளும் அவன் செய்த பாவ வலையில் அவனை சிக்க வைக்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க
வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா எரேமியா 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிங்க. எரேமியா 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் வழிகளெல்லாம் என் கண்முன்னே உள்ளன, அவை எனக்கு மறைவா இருப்பதில்லை, அவரின் குற்றங்கள் என் பார்வைக்கு தப்புவதில்லை. கை தட்டுங்க பாப்போம். இந்த உலகத்துல எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கலாம், அவன் உலக அதிபரா இருக்கலாம், ஐநா சபை தலைவனா இருக்கலாம், எந்த நாட்டுக்கு தலைவனா இருந்தாலும் சரி, கோமாளியோ ஏமாளியோ எவனா இருந்தாலும் சரி, அவன் செய்த காரியம் எல்லாத்தையும் தேவன் எல்லாத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். எதுவுமே தப்பாதுங்க, எதுவுமே தப்பாது. நம்மளா நினைச்சுக்கிறோம். நீங்க பாருங்க, உலகத்தினுடைய மிக சிறந்த சுற்றுலா தலம் எது? சமீபத்தில் நேற்று ஒரு வாரம் கூட ஆகல நினைக்கிறேனே, என்ன இடம்? தாய்லாந்து தானே? தாய்லாந்து தானேங்க. பல மாடி அடுக்கு மாடி கட்டடத்தில் மேலே நீச்சல் குளத்தில் அப்படியே என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் நினச்சிருப்பானா புதக்குடிக்குள்ள போகும் நினச்சிருப்பானா? பார்க்கல நீங்களா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? முதல்ல போய் பாரு. புதக்குழிக்குள்ள போவனா? இஸ்லாமிய அமைப்பு சொல்லுகிறது, ஒரு ஏதோ இடத்துல 700 பேர் மொத்தமாக சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தொழுகை நடத்திக்கிட்டு இருந்தாங்களா. 700 பேர் மொத்தமாக போயிட்டாங்க. என்னங்க பெரிய உலகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செய்தி மலேசியாவில் பைப்லைன்கெல்லாம் பைப்லைன் போட்டிருக்காங்க, கேஸுக்கு போட்டிருக்காங்க. நினைக்க கவனமாக இருந்துக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். மொத்தமாக வெடிச்சு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்கங்க நடந்துக்கிட்டே இருக்கு. எதுக்கு? எப்பா பாவத்தை விட்டுருப்பா, அநீதியை விட்டுருப்பா, அநியாயத்தை விட்டு 4 இட்லி தான் திங்க முடியும். அந்த 4 இட்லி தேவ கிருபை இருந்தால் திம்ப, இல்லைன்னா மூக்கில் கரைச்சி தான் ஊற்றணும். அதுவும் பாதியில் டீப்பில் போகும்போது பொசுக்கு நின்றுட்டுனா முசுக்குன்னு மேலே அனுப்பிடுவாங்க. இருக்கிறவரை தான் எதுக்கு போட்டு எவனாவது காசை திங்க போறியா? மாடி வீடு கட்டினாலும் சரி தான், தூக்கம் வரணும்ல. திண்ணையில் வந்து படுத்தோன்னா தூங்கிடுதா கிளவி. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அது பேசாமல் 7 புரோட்டாவை கொடுத்தாலும் தின்னுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. நமக்கு புரோட்டாவா? இல்லை பிரதர், வேண்டாம் பிரதர், சாப்பிடுங்க. பார்க்க தான் முடியும் பிரதர், சாப்பிட முடியாது பிரதர். பார்க்க தான் முடியும், பார்த்துக்கிட்டே சாவு. பிரைஸ் தி லார்ட். என்னடா இப்படி போட்டு பேசுறான்னு அப்படிலாம் நினைச்சுப்படாது. என்ன? அல்லேலூயா. ஏப்பா எவனுமே நினைக்கல மியான்மரில் இத்தனை பேர் சாவான்னு தெரியுமா? ஒரு ஐநா சபை சொல்லுது, முதல் நாள் நடந்த அன்னைக்கே சொல்கிறான் 17 மில்லியன். அப்படின்னா எப்படின்னா எத்தனை பிரதர்? 17 மில்லியன் மக்கள் வாழ்விழந்திருக்கிறார்கள், வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. எத்தனை பேர்? அப்படின்னா கணக்கு டீச்சர் இருக்கீங்களா இல்லையா? 17 மில்லியன். எத்தனை? என்னங்க இது? இவ்வளோ மில்லியன்ல கேட்கப்படாது. எத்தனை பேர்? 1,70,00,000 பேர். 1,70,00,000 பேர் அன்னைக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியல, ஏன்னா முழுசா வராது. 1,70,00,000 பேருக்கு இன்னைக்கு சோறு இல்லை, ஒன்றும் இல்லை, வீடு இல்லை, நிலம் இல்லை. எவன் எங்க பிறந்தான் எங்க கிடந்தானே தெரியாம கிடக்கிறான். என்னையா லைஃப்? கடவுள் ஒன்றை விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான், உன் குற்றப்பழிகளை உன்னுடைய அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பு. இந்த உலகத்தில் நீ நல்லா இருக்கிறதுக்கு, ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நீ வீடு கட்ட வேண்டாம், நிலம் வாங்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாங்க. நீ வாழ்ற வாழ்க்கை நீதியா நல்லதா கடவுளுக்கு முன்பாக எல்லா மனிதனை நேசித்து வாழ்ந்து பார். இந்த உலகம் உனக்கு இனிக்கும், உன்னை சுற்றிலும் இறைவன் உன்னை பாதுகாப்பார். கை தட்டுங்க பாப்பா. அதனாலதான் பைபிள் சொல்கிறது, வாசியுங்கள் நீதிமொழி 28 எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13வது வசனம். தன் குற்றப்பழிகளை மறைக்கிறவன், மூடி மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. குற்றப்பழியை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, குற்றப்பழியை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வாழ்வடைய மாட்டான்.
உங்கள் குற்றத்தை மறைக்கிற நிலைமையை விட்டுருங்க. உங்கள் அநீதிகளை நீங்கள் நினைக்காதீங்க குற்றம்லாம் மறந்துடும். இல்லைங்க, நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் குற்றப்பழி உணர்வு மனசில் இருந்துகிட்டே இருக்கோ ஒரு நல்ல பாவ சங்கீதனம் பண்ணிடுங்க. அதனால் என் பாவத்தை திறந்து பேசுவேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியும், என் குற்றத்தை மன்னித்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவ ரத்தத்தினால் என்னை கழுவி மீட்ட இயேசு நல்லவர். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான். அதனால தான் பைபிள் சொல்கிறது 1 யோவான் 1:9 வாசிங்க. 1 யோவான் 1:9 வாசிக்கிறீங்களாப்பா? 1 யோவான் 1:9. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். கை தட்டுங்க பாப்போம். நம் பாவங்களை ஒத்துட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வருவோம். அல்லேலூயா. அதனால தான் 1 யோவான் 3:21 சொல்லுது, அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் முன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். கை தட்டுங்க. ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது கடவுளுக்கு முன்னால் நிற்கும் போது நம்ம மனசாட்சி நம்மளை உறுத்தக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க கணவர் முன்னால நிற்கும் போது உங்க மனசாட்சி உங்களை உறுத்தக்கூடாது. உங்க மனைவி முன்னால் நிற்கும் போது உங்க மனசாட்சி உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. உங்க பிள்ளைங்க பேசும்போது நிறைய பெற்றோருக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன தெரியுமா? பெற்றோருக்கு பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நான் சொன்னதுல ஏமா உங்க பிள்ளைக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம்ல. உங்க பிள்ளைக்கு நீங்க அவங்க ஒன்னே சொல்லுவாங்க, சும்மா பூசி மொழியில் சொல்லுவாங்க, அது சொன்னா என்ன செய்யாது? கேட்காது. ஏன் கேட்காது? ஏக்கா சொல்லு, ஏன் கேட்காது? இந்த அக்காவுக்கு நல்லா தெரியும், நம்ம வாயை திறந்தோம்னா அது ஒன்னே ஒன்று கேட்கும். பெரிய யோக்கியம் வந்துட்டாங்க அவங்க. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொல்ல கூட முடியலை. ஏன்னா பிள்ளைங்களுக்கு நம்மளை பற்றி சொல்லுங்க தெரியுது. பொய் பேசாதன்னு சொல்லிவிட்டு நம்ம தான் எல்லா பொய்யும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. திருடாதன்னு சொல்லிட்டு வீட்டுக்கார பையிலேருந்து 500 ரூபா எடுத்துட்டு யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கோம்ல. பிறகு 50 ரூபா எடுத்துவிட்டு தெரியாது இல்லை போயிட்டே இருக்கோம்ல. ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அம்மா 500 ரூபா எடுத்தா முதல்ல 50 எடுப்பான், அப்புறம் 50,000 எடுக்கிறான். ஒருத்தெல்லாம் சொல்கிறான், சம்பாதிச்சல்ல கொடுக்கணும்ல, கொடுத்துட்டு போயிட்டே இரு அப்படிங்க. நீ சம்பாதிச்சா நான் செலவழிக்க பிறந்திருக்கேன் அப்படிங்க. ரொம்ப டெக்னிக்காக இருக்காங்க. ஒருத்தன் கேட்க, என்ன படிடா, எதுக்கு படிக்கணும்? ஏதாவது வேலைக்கு கிளைக்கு போகணும், நான் ஏன் வேலைக்கு போகணும்? இல்லைப்பா ஒரு கடை, அதான் எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கானே, விற்று சாப்பிட்டாலும் ஒரு 10-100 வருஷத்துக்கு சாப்பிடலாம். முடிவு எடுத்துகிட்டே இருக்காங்க இப்போலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கவனிங்க, குற்றப்பழியிலேயே வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. ஆமென். மனசில் இன்னைக்கு ஒரு உறுத்தல் இருந்துன்னா, ஆண்டவரே நான் செய்த பாவங்கள், நான் செய்த குற்றங்கள், நான் செய்த அநீதிகள், என் மீறுதல்கள், தீமைகள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து கொண்டீர். ஆமென். பைபிள் ஒரு வசனத்தை காண்பித்து நான் உங்களுக்காக இந்த ஆராதனையிலே ஜெபிக்க போகிறோம். 1 பேதுரு 3:24 வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:24 படிக்கலாம். சிலுவை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை இயேசு சுமந்தார். கை தட்டுங்க பாப்போம். என் பாவத்தை யாருங்க சுமந்தா? சொல்லுங்க, யார் சுமந்தா? நண்பனே, சகோதரியே, உன்னுடைய குடிப்பழக்கம், போதைப் பொருள்
தாறுமாறான வாழ்க்கை எதுவோ அதை யார் சுமந்தார்? இயேசு சுமந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசு சுமந்தார்ப்பா. இன்னைக்கு வாலிப மகனே, மகனே, நீ செய்த பாவத்தை இயேசு சுமந்தார். கல்வாரி அந்த சிலுவை உற்றுப்பார். பரபாஸ் தொங்க வேண்டிய அந்த சிலுவை, பரபாசை போல நானும் நீங்களும் கல்வர்களாக அலைந்து திரிந்தோம், வழிதவறிய ஆடுகளைப் போல இருந்தோம். ஆனால் நம்மை மீட்க இயேசு தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். கை தட்டுங்க. அதனால தாங்க வசனம் சொல்லுது, நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார். எதுக்காக செஞ்சாரு? நீ பாவம் பண்ணிக்கிட்டா இருக்கிறதுக்கு இல்லை, திரும்பவும் அநீதி பண்ண அக்கிரமம் பண்ணு இல்லை, பாவத்துக்கு மரித்து நீதிக்காக வாழ. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நிமிஷம் முடிவெடுப்போம். என் பாவங்களை எல்லாம் சுமந்தவரே, என் அக்கிரமங்களை எல்லாம் சுமந்தவரே, என் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவரே, என் பாவ குற்றப்பழி உணர்வுகளிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என்னை நீதியின் பாதையில் நடத்தும் என்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறவங்க அப்படி எழுந்து நிற்போ. மீண்டும் பாடுங்க. இரக்கங்களின் தகப்பன் இயேசு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். தொலைவில் வந்த தன் மகனை கண்டார், மனதுருகி ஓடி சென்றார். தொலைவில் இருந்து ஆண்டவரே இயேசுவே எங்கள் மீது இரக்க வைங்கப்பா, எங்க பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. தொலைவில் வந்த தன் மகனை கண்டார், மனதுருகி ஓடி சென்றார். கழுத்தை கட்டி முத்தங்கள் கொடுத்தார், கொளுத்த கன்று அடித்து கொண்டாடினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். பாடுவோம். வாழ்கிறார். ஆமென். வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, துடைக்கப்படும். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுவோம். பிரியமானவர்களே, எரேமியா 17:7 சொல்லுகிறது, ஆண்டவரே நாங்கள் பலமுறை உம்மை விட்டு அகன்றோம், உமக்கு எதிராக பாவம் செய்தோம், எங்கள் குற்றங்களே எங்களுக்கு எதிராய் சான்று பகர்கின்றன. எனினும் உமது பெயருக்கேற்ப செயலாற்றும் இஸ்ரவேலின் நம்பிக்கையே, துன்ப வேளையில் அதனை மீட்பவரே, நாட்டில் நீர் ஏன் அந்நியரைப் போல இருக்க வேண்டும்? இரவு மட்டும் தங்க வரும் வழிப்போக்கனைப் போல நீர் ஏன் இருக்க வேண்டும்? நீர் ஏன் திகைப்புற்ற மனிதரைப் போல தோன்ற வேண்டும்? ஏன் காக்கும் திறனற்ற வீரர் போல் காணப்பட வேண்டும்? ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் உள்ளீர், உமது பெயராலேயே நாங்கள் அழைக்கப்படுகிறோம், எங்களை கைவிட்டு விடாதேயும், கைவிட்டு விடாதேயும். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். சகோதரனே, சகோதரியே, நிம்மதி இழக்க செய்யும் குற்றப்பழி உணர்வு உனக்கு வேண்டுமா? சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து பழைய பாவங்களும் பழைய காரியங்களும் உன்னை வருத்தி கொண்டிருக்கிற அந்த பாவ வழிகள் வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கை உன் குடும்பத்தை சீரழிக்கிற அந்த அநீதியான காரியங்கள் உனக்கு வேண்டுமா? உன் பிள்ளைகளுக்கு நல்ல நடக்க வேண்டிய அந்த நன்மையை தடுக்கிற பாவ வழிகள் வேண்டுமா? சிந்தித்துப்பார். சகோதரா, வயசாயிட்டு
ஆனா மனசுல அமைதி இல்லை. எல்லாம் தெரியும், அறிவெல்லாம் இருக்கு, ஆனா உள்ளத்துல அமைதி இல்லை. நிறைய சேர்த்துட்டோம், ஆனா வீட்டுல சந்தோஷம் இல்லை. ஏன்? மனிதனுக்குள் பாவம் அவனை தொடர்ந்து தொடர்ந்து அவனை குற்றப்பழிக்குள்ளாக நடத்தும். இயேசு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என் மகனே மனம் தரும். 2 கைகளை விரித்து, நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே. சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவராய் இயேசுவே, எனக்கு முன் இருக்கிற என் குற்றங்களையும் குற்றப்பழி உணர்வுகளையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். என்னை விடுவித்தரலாம். ஆமென்.